5 தொகுதிகளில் இடைத்தேர்தல் எடப்பாடி பழனிசாமியின் புதிய வியூகம். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வருகின்ற இடைத்தேர்தலில், அதாவது அடுத்த மாத இறுதிக்குள்ளாகவே இடைத்தேர்தல் என்பது காலியாக இருக்கக்கூடிய 5 தொகுதிகளில் கண்டிப்பாக அறிவிப்பு என்பது வெளிவர இருக்கும். அதன் போல அடுத்த மாதமோ அதுக்கு அடுத்த மாதங்களிலே கண்டிப்பாக தமிழகத்திலே இடைத்தேர்தல் என்பது இந்த 5 தொகுதியில் வரப்போகிறது. இந்த 5 தொகுதி இடைத்தேர்தலிலே எடப்பாடி பழனிசாமி தற்போது அதிமுகவை களம் இறப்பதற்குரிய அனைத்து விதமான வேலைப்பாடுகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார். இதில் 4 தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்று மறுபடியும் ராஜினாமா செய்யப்பட்ட ஒரு தொகுதி. அந்த 4 தொகுதிகளிலே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மீண்டும் அதிமுகவுடைய வேட்பாளர்களை களம் இறக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார். அதே போல திருச்சி கிழக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு தொகுதியை விஜய் அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதி, அந்த தொகுதியிலே திமுக கண்டிப்பாக வேட்பாளரை, ஒரு பலம் வாய்ந்த ஒரு வேட்பாளரை மீண்டும் களம் இறக்க இருக்கிறது. அந்த தொகுதியிலே, அதாவது வேட்பாளரை களம் இறக்கினாலும் இறக்கலாம், இல்லை என்றாலும் இந்த 4 தொகுதியில் மட்டும் கண்டிப்பாக நாம் அதற்கு இருக்கக்கூடிய வேலைப்பாடுகளை பார்த்தாக வேண்டும் என முடிவுக்கு அதிமுக வந்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. இந்த 4 தொகுதியிலும் மீண்டும் அதிமுக வெற்றி வகை சூடியாக வேண்டும். அதில் அதிமுகவின் மூலமாக வெற்றி பெற்று ராஜினாமா செய்த அந்த நபர்களுக்கு சிறுபடி பதில்களை கொடுத்தே ஆக வேண்டும் என்ற நிலைப்பாட்டிற்கு அதிமுக வந்திருக்கிறது என சொல்லலாம். அதாவது மீண்டும் அதிமுக வெற்றி பெற்று விட்டால் அந்த அதிமுகவிலிருந்து ராஜினாமா செய்யப்பட்ட அந்த நபர்களுடைய பதவிகள் எதுவும் கிடையாது. அவர்களுடைய நிலைமை என்பது எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள். அதற்குத்தான் அதிமுகவும் திமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் கூட பேச்சுவார்த்தை என்பது நடத்துவதாக இணையதளங்களிலே செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது. இந்த தகவல் எந்த அளவிற்கு உண்மையான தகவல் அப்படிங்கிறது தெரியல. அதாவது மொத்தமாக இருக்கக்கூடிய 5 தொகுதியில் திருச்சி கிழக்கு தொகுதியை மட்டும் அதிமுக போட்டியிடாமல் விட்டுவிட வேண்டும். மீதம் இருக்கக்கூடிய 4 தொகுதியில் திமுக போட்டியிடாமல் ஒதுக்கிக் கொள்ளும். அதாவது திமுகவுடைய வாக்குகளையும் சேர்த்து அதிமுக வாங்கிக் கொள்ளும். திருச்சி கிழக்கு தொகுதியிலே அதிமுகவுடைய வாக்குகளை திமுக வாங்கிக் கொள்வதற்காக சமரச பேச்சுவார்த்தைகள் கூட ஒரு புறத்திலே நடந்ததாக செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. இது எந்த அளவிற்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அந்த மீண்டும் இந்த 4 தொகுதியில் கண்டிப்பாக அதிமுக வெற்றி வகை சூடியாக வேண்டும். அதற்காக புதிய வியூகத்தை அமைக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவரிடம் ஒரு வார்த்தையை சொல்லி இருப்பதாகும். எப்படியும் இன்னும் 2 மாதங்களிலே இடைத்தேர்தல் என்பது வரப்போகிறது. அந்த 2 மாத இடைவெளியிலே அதிமுக மீண்டும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த 4 தொகுதிகளிலும் கண்டிப்பாக தேர்தலை சந்திக்க வேண்டும். அந்த 4 தொகுதியில் கண்டிப்பாக வெற்றி வகை சூட வேண்டும் அப்படிங்கிறது அதிமுகவுடைய மிகப்பெரிய ஒரு குறிக்கோளாக இருந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் அந்த 4 தொகுதியில் அதிமுக வெற்றி வகை சூடிவிட்டால் ஆளும் கட்சி நிலைமை என்பது எப்படி இருக்கும் என யோசித்து பண்ணி பாருங்கள். அதாவது எந்த ஒரு இடத்திலாக இருந்தாலும் சரி 100% ஆளும் கட்சி தான் வெற்றி பெறும். ஆனால் இங்கே தமிழகத்திலே இந்த இடைத்தேர்தலில் மட்டும் அதிமுக அந்த 4 செல்வாக்குடைய 4 தொகுதியில் அதிமுகவிற்குத்தான் இருக்கிறது. இந்த 4 தொகுதியிலும் அதிமுக வெற்றி வகை சூடிவிட்டால் ஆளும் கட்சி நிலைமை என்பது எப்படி இருக்கும், எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுடைய அடுத்த ஆட்ட நடவடிக்கை என்பது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு.